என் வாழ்க்கையிலேயே மலேசியா ரோட்டில் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி எந்த ஒரு காரோ இல்லை லோரியோ நான் பார்க்காத ஒரே ஒரு ரோடுனா அந்த கிளாந்தான் ரோடு தான். நீங்கள் யாருனாச்சும் வந்துட்டு ஒரு லாங் ட்ரைவ் பண்ணணும், ஜாம் இல்லாமல் டிராஃபிக் லைட் அதிகமாக இல்லாமல் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மலேசியா இப்போ கேலேருந்து கிளாந்தான் ரோடு எடுங்க. அதுவும் நைட் டைம் எடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டரு 300 கிலோமீட்டர் என்னமோ தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு 50 கிலோமீட்டர்லையும் பார்த்தோம்னா லைட் இருக்காது, வீடுங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாது, ஃபுல்லாக காடாக தான் இருக்கும். இடையில எருவ மாடு வந்தாலும் சரி, யானை வந்தாலும் சரி, நம்ம தான் பார்த்துக்கணும் நம்மளும் சொந்தமாக. ஸோ அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான ரோடு அப்படின்னா இந்த கிளாந்தான் ரோடை தான் சொல்லணும். ஸோ நான் ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம், ஒரு 150 கிலோமீட்டர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீ எதுக்குடா இந்த டைம் இப்போ கிளம்பி போயிட்டுருக்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஸோ எத்தனை நாளைக்கு தான் அந்த டிராஃபிக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் கேஎல் போகிறதும் பத்திரிக்கை போகிறதும். ஸோ அந்த மாதிரியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சது தான் அந்த கிளாந்தான் போகிறது. கிட்டத்தட்ட தாய்லாந்து பக்கத்தில் அந்த பார்டர் வரையும் நாங்கள் போகிறோம். சரியா? யாருனாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் வேணும் அப்படிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு இடம் கிளாந்தான் ரோடு மட்டும்தான். அதுவும் நைட்டு ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் காடியை. செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்குது. இது ரோடு எங்கே போகுதுன்னு கூட தெரில, ரோடு இருக்கான்றதும் தெரில. கொஞ்சம் குண்டும் குழியுமாலாம் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஊர் ரோடு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்குங்களா ரோடு. ஸோ அந்த மாதிரி. ஆனால் நல்லா இருக்குது, எங்கேயுமே நிப்பாட்ட தேவையில்லை, காடி பாட்டில் போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி டிரைவர் வந்து நல்லா ஓட்ட தெரிஞ்ச ஒரு நல்ல டிரைவரை வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரோட்டுக்கெலாம் வந்துட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமே காடு தான், வீடுங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம விடிய காலை ஒரு 5 மணி 6 மணிக்கு அங்கே போயிட்டு ஆர்என்ஆரில் போயிட்டு ரெஸ்ட் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு யூட்டர்ன் போட்டு நம்ம நேராக கேள் வர்றப்போ இந்த காடுகளாம் வந்து பகலில் வந்து பார்க்கவே ஒரு சொர்க்க பூமி மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் மாதிரி காஞ்சு போயெல்லாம் கிடக்காது, உண்மையிலே பச்சை பசேன்னு இருக்கும். இந்த ஊருக்காரங்களாமா அவங்க ஊரை விட்டு கொடுக்காமல் சொல்கிறாரு பாருங்க. பட் இருந்தாலும் அதுதானே உண்மை. நான் என்ன தான் சொன்னாலும் உண்மையை தான் சொல்கிறேன். நம்ம ஊர்லெல்லாம் தண்ணி இல்லாமல் எல்லாம் வறண்டு போச்சு, என்ன பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு இயற்கை காட்சி. ஸோ அதுக்காண்டி மட்டுமே நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து வந்துட்டுருக்கோம். ஓகே, நைட்டு வந்து செம்மையாக இருக்கும் தான் பாருங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததில் இப்போ தான் ஒரு காடி ஒன்று கிராஸ் ஆகுது. எங்கே போகிறாங்கன்றது தான் தெரில. மேபி அவங்களும் நம்மளை மாதிரி போயிட்டு சுற்றிட்டு வருவாங்கன்னு. ஓகே தான், நல்லா இருக்குது. சரி, காலையில் மறுபடியும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். காலையில் வியூ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஓகே, பாய், டாட்டா. ஸோ டிரைவர் வந்து 2 பேராக போங்க. இப்போ 2 பேர் போகிறீங்கன்னா எனக்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, பிரதர்கிட்டையும் லைசன்ஸ் இருக்குது. மேபி அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஓட்டிட்டாங்க அப்படின்னா மாற்றி ஓட்டுற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே 3 நிமிஷம் போதும்.